வணக்கம் மக்களே. வெல்கம் டு சரநகல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அது என்ன டாபிக்னா, அது சேலரி வாங்குற எல்லா எம்ப்ளாயும் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த டாபிக் தான் ஓல்ட் ரெஜிமே வர்சஸ் நியூ ரெஜிமே. அந்த டாபிக்ல எந்த ஒரு ரெஜிமேல நம்ம அதிகமா மணிய சேவ் பண்ண முடியும், எந்த ரெஜிமே வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கரெக்ட்டா இருக்கும்ன்றத இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லப் போறேன். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அடுத்து வந்து டாக்ஸ் ரெஜிமேனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வர இன்கம்ல இருந்து கவர்மெண்ட் வந்து நம்ம இன்கம்ல இருந்து ஒரு அமௌண்ட் வந்து டாக்ஸா பிடிப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து ரெண்டு மெத்தடா இப்போ பிரிச்சிருக்காங்க. அதுதான் ஓல்ட் ரெஜிமே அண்ட் நியூ ரெஜிமே. முன்னாடி வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஓல்ட் ரெஜிமே மட்டும் தான் டிஃபால்ட்டா இருந்தது. ஆனா இப்பதான் அந்த ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் மட்டும்தான் நியூ ரெஜிமேன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ ரெண்டா இருக்கு, நியூ ரெஜிமே அண்ட் ஓல்ட் ரெஜிமே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஓல்ட் ரெஜிமே பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓல்ட் ரெஜிமேல என்னென்ன டிடக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓல்ட் ரெஜிமே பத்தி உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு ரெஜிமெனா என்னன்னு பார்க்கலாம். ஓல்டு ரெஜிமெல எப்பவுமே டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதை ஈஸியாக கிளைம் பண்ண முடியும். அதுக்காக ஒரு 6 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்ஐசி, ஏஎல்எஸ்எஸ், அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட், ஹவுசிங் லோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் பிஎஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ. இது ஆறையுமே கொஞ்சம் மெயினாக வச்சு கவர்மெண்ட் வந்து நம்ம ஓல்டு ரெஜிமே சூஸ் பண்ணி இந்த எம்ப்ளாய்க்கு டேக்ஸ் பிடிச்சிருப்பாங்க. இந்த 6 டிடக்ஷன் வந்து நான் இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டி நம்ம அதை ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும். இது வந்து ஓல்டு ரெஜிமேல. காலங்காலமாக ஓல்டு ரெஜிமே தான் இருந்திருக்கு. இப்போதான் 2 இயர்ஸ் பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிமேன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த நியூ ரெஜிமேனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நியூ ரெஜிமே கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த நியூ ரெஜிமேல பார்த்தீங்கன்னா ஒரு டிடக்ஷனும் கிடையாது. ஏடிசி டிடக்ஷன் பண்ண முடியாது, ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ண முடியாது, ஹவுசிங் லோன் கணக்காட்ட முடியாது, எதுவுமே நியூ ரெஜிமேல பண்ணவே முடியாது. ஆனால் அதில் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அப் டு 12 எல்பிஏ 12 லட்சம் வரைக்கும் யார் எம்ப்ளாய் சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த டிடக்ஷனும் பண்ணாமல் ஃபுல் சேலரி கொடுத்துருவாங்க. நீங்கள் 12 ரூபாய்க்கு 0.1 போட்டால் கூட டேக்ஸ் வந்துடும். அதுக்கு வந்து எந்த டிடக்ஷனும் உங்களால் காட்ட முடியாது. அப் டு 12 எல்பிஏ. அதுதான் நியூ ரெஜிமே. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓல்டு ரெஜிமே அண்ட் நியூ ரெஜிமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிமே ஃபுல்லாகவே எடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. நியூ ரெஜிமே மட்டும் வச்சுக்கிட்டு அப் டு 12 எல்பிஏவா இல்லை பேஸ்ட் ஆன் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது மாறலாம். இப்போ வரைக்கும் 12 எல்பிஏ வச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் மாறவும் செய்யலாம், இல்லை அதே கூட மெயின்டைன் பண்ணவும் கூட இருக்கலாம். இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிமே அண்ட் ஓல்டு ரெஜிமே. பேசிக் டிஃபரன்ஸ். தேங்க்யூ.